அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் பயந்து அவன் எவைகளை எல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எவைகளையெல்லாம் செய்யக்கூடாதென்று நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்வதற்கு நாம் அனைவர்களும் முயற்சி செய்து கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமிகளை படைத்த நாளிலிருந்தே வருடத்துக்கு 12 மாதங்களை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலே தொடராக வரக்கூடிய 3 மாதங்களில் 3வது மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். 1447 ஹிஜ்ரி வருடத்தை தாண்டி 1448வது வருடத்திலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வருடத்தை எங்களை விட்டு பிரிந்து அடுத்த வருடத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். இதே மாதிரி 1448 முடித்து 49 நானும் நீங்களும் சந்திப்போமா என்பதை பற்றி அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இந்த மாதத்தை சிறப்புள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால், ஜாஹிலியா காலத்திலே கூட இந்த மாதத்திலே இருந்து முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் ஆஷூரா நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்துக்கு முன்பதாகவே ஜாஹிலியத்து காலத்திலேயே இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய வழமை இருந்திருக்கிறது. நபி அவர்களும் சேர்ந்து பிடித்தார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்குள்ள யகூதிகள் நோன்பு நோட்பதை பார்த்து, நீங்கள் எதற்காக இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே நோன்பு நோட்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தினத்திலே தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த தொந்தரவுகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அந்த நீரிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள். எனவே அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட நபி அவர்கள், உங்களை விட அந்த மூசா நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று கூறி அவர்கள் நோன்பு பிடித்து சஹாபாக்களை நோன்பு பிடிக்க சொன்னார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆரம்ப மாதத்தையும் கடைசி மாதத்தையும் சங்கைக்குரிய மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆரம்ப மாதம் முஹர்ரமாக இருப்பது போல அந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா அதுவும் இந்த அஷ்ஹுருல் ஹுருமுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய தொந்தரவுகளிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பல பிரச்சனைகளிலிருந்து அந்த பனு இஸ்ரவேலர்களில் உள்ள அந்த கூட்டத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு அழைத்து செல்வதற்கு முற்பட்ட பொழுது அவர்களுக்கு இன்னொரு கொடுமைகளை, தொந்தரவுகளை, கஷ்டங்களை கொடுத்து, அவர்களுக்கு பல நோவினைகளை இந்த உலகத்திலே செய்து, பல தண்டனைகளை எல்லாம் கொடுத்து, அவர்களை மூசாவை பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான முயற்சிகள் செய்து, கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட சகோதரர்களையும் அந்த உம்மத்தையும் பாதுகாத்து அவர்களை கொலை செய்ய, பிடிக்க, அவர்களை நோவினை செய்ய, தொந்தரவு கொடுப்பதற்காக முற்பட்ட ஃபிரௌனையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் தஆலா மூழ்கடிக்க செய்து அழித்து விடுகிறான். இப்படியான சம்பவம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாளில் தான் நடைபெற்றிருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். நோன்புகளிலேயே மிகச்சிறந்த நோன்பு ரமலானுடைய காலத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். அந்த ரமலானை தவிர்த்த ஏனைய காலங்களில் பிடிக்கப்பட்ட நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு இந்த அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள். அதே மாதிரி தொழுகைகளிலே மிகச்சிறந்த தொழுகை ஐவேளை ஃபர்தான தொழுகைகளாக இருக்கிறது. அதை தவிர உள்ள அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, ஏற்றமான தொழுகை இரவு தொழுகை என்று சொன்னார்கள். எனவே அந்த ஒரு மூமினை பொறுத்தவரையில், விசுவாசிகளை பொறுத்தவரையில், அவர்கள் சுன்னத்தான அமல்கள் செய்வதில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த விசுவாசிகள் ஃபர்லான நோன்புகளை எப்படி கடமையை போல பிடிப்பார்களோ அதே போல இந்த முஹர்ரம் மாதத்திலேயும் இந்த விசேஷமாக ஆஷூராவுடைய நோன்பை விடாமல் பிடிப்பார்கள். இஸ்லாத்துக்கு முன்பதாக நபி அவர்கள் ஆரம்பத்தில் கடமை போன்று ஒன்று இருந்தது இந்த ஆஷூராவுடைய நோன்பு. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டதில் இருந்து இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நோன்பை விருப்பமானவர்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது விசேஷமாக நபி அவர்கள் தண்டித்து முயற்சி செய்து பிடித்த ஒரு நோன்பாக இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்புகளிலே மிகச்சிறந்த நோன்பு ரமலானுக்கு பிறகு இந்த முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு. இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை தெளிவுபடுத்தும் பொருட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று இந்த முஹர்ரம் மாதத்தை குறிப்பிட்டு அதை விசேஷமாக அதை தனித்துவப்படுத்தி கூறுவதாக இருந்தால் அதுவே இந்த மாதத்துக்குரிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் படைத்த ரப் அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அதை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு கவியிலே சொல்லும் பொழுது, ஷஹருல் ஹராமி முபாரக்குன் மைமூனு வஸ்ஸௌமு ஃபீஹி முலாஃபுன் மஸ்னூனு சவாபு சாயிமிஹி லிவஜ்ஹி இலாஹிஹி ஃபில் குல்தி இன்த மலீகிஹி மக்ஸூனு. இந்த முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே அது கண்ணியமானது. யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்குமோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள், பிடித்துக் கொள்வார்கள். அவ்வளவு சிறப்பு பொருந்திய, அருள் பொருந்திய, அல்லாஹ்விடத்தை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு இருக்கிறது. அதிலே பிடிக்கக்கூடிய நோன்பு அல்லாஹு தஆலா பன்மடங்கு இன்னொரு நன்மைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷூராவோ தாசுஆவோ இந்த நோன்பை யாரெல்லாம் பிடிக்கிறார்களோ அல்லது வியாழக்கிழமை திங்கட்கிழமை நோன்புகளை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த மேலான சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கண்ணியமான கூலியை சேகரித்து வைத்திருக்கிறான் என்று அதில் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சிறப்பாக இந்த மாதத்தை வைத்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸிலே முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, அந்த நோன்பு அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல் அல்லதி கபலஹு, அந்த சென்ற வருடத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தெண்டகுத்தமாக இந்த ஆஷூராவுடைய நோன்பு மாறிவிடுகிறது என்று நான் அப்படி ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான், ஒரு வருடத்தினுடைய நோன்புகளை சிறு பாவங்களை மன்னித்து விடுவான் இந்த நோன்பின் மூலமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பை தவிர்த்து மிக தேடி உன்னிப்பாக கவனித்து முயற்சி செய்து சிறப்புப்படுத்தி பிடித்த நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கிறது என்று கூறிய ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக
இந்த மாதத்தை எப்படி சிறப்பித்து கூறியிருக்கிற சங்கைக்குரிய மாதங்கள் என்ற வகையிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன, நீங்கள் அந்த சங்கையான மாதங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், பாவ காரியங்களில் ஈடுபட வேண்டாம், அதை தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதன் மூலமாக, எனவே இந்த மாதங்களில் நாங்கள் பாவம் செய்து விசேஷமாக அநீதி என்று சொல்லும் பொழுதோ, அக்கிரமம் என்று சொல்லும் பொழுதோ, அநியாயம் என்று சொல்லும் பொழுதோ அல்லாஹ் படைத்த ரப்புக்கு இணை கற்பிப்பது, எந்த விதத்திலும் படைத்த ரப்புக்கு நாங்கள் இன்னொருவனை இணையாக்கிவிடக் கூடாது. எங்களுடைய இபாதத்துகளிலே, எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே, எங்களுடைய செயல்பாடுகளிலே ஏதொன்றும் அல்லாஹுவோடு இதை யாரையும் கூட்டி சேர்த்து விடக் கூடாது என்ற விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை விட்டும், பாவ செயல்களை விட்டும் என்றும் எல்லா காலங்களிலும் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான். ஆனால் விசேஷமாக இந்த சங்கைக்குரிய மாதங்களில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும், எங்களால் தவறுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். அன்பார்களே, அதே போல் இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னென்ன நல்ல கர்மங்களை எங்களுக்கு இஸ்லாம் வளமையாக காட்டித் தருகிறதோ அவைகளை ஊக்கமாக, அதை நாங்கள் விருப்பத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழுகைகள் அது பேணுதலாக நாங்கள் தொழுது வர வேண்டும். இமாம் ஜமாத்தை பேணி தொழக்கூடிய விடயங்கள், விசேஷமாக எங்களுடைய மேலதிகமான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், அன்றாட தொழுகையினுடைய பரதான தொழுகை இமாம் ஜமாத்துகள் அது சுபஹோ லுஹரோ எதுவானாலும் சரி அதை விட்டுவிடாமல் நாங்கள் பேணி ஆரம்ப வக்திலேயே, ஆரம்ப தக்பீரிலேயே செய்ய வரக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் ஈடுபடுவோமானால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் எதுவென்று நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுல் அமாலி ஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான அமல் எதுவென்று கேட்கப்பட்ட பொழுது சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, ஒவ்வொரு தொழுகையையும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அந்தந்த நேரத்திலே தொழுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயலாக இருக்கிறது. தும்ம ஐயுன், அதுக்கு பிறகு எதுவென்று கேட்ட பொழுது சொன்னார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்களே ஆனால், ஹயாத்தோடு இருப்பார்கள் ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்வது, அவர்களுக்குரிய ஹிதுமத்துகளை செய்வது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி வைப்பது, அவர்களுடைய தேவைகளை தேடி பார்த்து என்னவெல்லாம் அவசியம் அவைகள் செய்து வைக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுவது மிக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அதுக்கு பிறகு என்ன அமல் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர்க்களத்தில் ஈடுபட்டு அந்த யுத்தம் செய்வது, இஸ்லாம் இந்த கலிமா ஏகத்துவத்தை, இந்த ஏகத்துவ கலிமா அது உயர்ந்து நிற்க வேண்டும் என்று அதற்காக வேண்டி இஸ்லாத்திலே போரிடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஐவேளை தொழுகை இருக்கிறது, அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு அவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் உரிய நேரத்திலே இமாம் ஜமாத்துகளை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால், அதே போல் அன்றாடம் தொழக்கூடிய முன்பின் சுன்னாக்கள் இருக்கிறது, அவைகளை சரியாக நாங்கள் செய்து வர வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பிரகாரம் 10 ரக்காத்துகளோ அல்லது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே வரக்கூடிய முன்பின்னான அந்த முஅக்கதான சுன்னத்துகள் அவைகளை நாங்கள் விட்டுவிடாமல் சுபஹ் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முந்தி 4, லுஹருக்கு பிந்தி 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, இந்த சுன்னத்தான தொழுகைகள் நாங்கள் பேணி கட்டாயம் தொழுது வர வேண்டும். சலஃபுகள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மூமினும் ஒரு நாளைக்கு 40 ரக்காத்துக்களுக்கு குறையாமல் தொழுது வர வேண்டும். ஐவேளை தொழுகை 17 ரக்காத்துக்களாக, வித்ருடைய 3 ரக்காத்தோ அல்லது 11 ரக்காத்தோ 13 ரக்காத்துக்களோ, முன்பின் சுன்னத்தான முஅக்கதான தொழுகைகள் அவைகளை எல்லாம் 10 அல்லது 12ஆக, அது லுஹாவுடைய தொழுகை போன்றவைகள் எல்லாம் நாங்கள் விட்டுவிடாமல் அதை சரிவர செய்து வருவோம். ஆனால் ஒரு நாளைக்கு 40 ரக்காத்துக்களுக்கு அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி தொழுது வரக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும், அவர்களிடத்தில் இருந்த ஒரு சஹாபி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். உது எடுப்பதற்கு தண்ணீரை கொண்டு செல்வார்கள், வெளிவாசலுக்கு செல்வதற்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிதமத்தை பார்த்து கேட்கிறார்கள், தோழரே உமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுவீராக, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முராஃபகதக ஃபில் ஜன்னah, இந்த உலகத்தில் உங்களோடு நான் இருப்பது போல சுவர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அவகைர தாலிக், வேறொன்றுமில்லை, இது மட்டும்தான் அவனுடைய லட்சியம், இதுதான் அவனுடைய தேவை என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அது மட்டும் தான் எனக்கு வேண்டும், உங்களோடு நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூதுகளை செய்து நீ அதுக்கு எனக்கு உதவி புரிவாயாக. அப்படியானால் எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இப்படியாக இன்னொரு அமல்கள் குறைந்தபட்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த 2 முஅத்தின்களில் ஒருவரான பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிலாலே, சுவர்க்கத்திலே உன்னுடைய செருப்பு சத்தம் கேட்டது, நீ விசேஷமாக என்ன அமல் செய்து வருகிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, விசேஷமாக எந்த அமலும் செய்வதில்லை, இரவிலோ பகலிலோ எனக்கு உது முறிந்துவிட்டால் நான் அந்த உதுவை செய்து கொண்டு உதுவு கூடிய காணிக்கையாக 2 ரக்காத் நான் தொழுது கொள்வேன். எப்பொழுதோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் எனக்கு உது முறிந்து விட்டால் நான் உது செய்து அந்த உதுவுடைய காணிக்கை 2 ரக்காத்தை நான் தொழுது கொள்வேன் நாயகமே என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு என்ன தெளிவுபடுத்தினார்கள் என்றால், அது மனிதனை சுவர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துவிடக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நாங்கள் உது எடுத்தோம் என்றால் அதுக்குரிய காணிக்கையாக 2 ரக்காத்துக்கள் எந்த நேரத்திலும் நம்முடைய வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் கடைகளிலும் நம்முடைய போக்குவரத்து இடங்களிலும் அந்த உது முறிந்து உது செய்து அதனுடைய 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம். அதன் மூலம் அவனுடைய திருப்தியை நாங்கள் மறுமையில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு உதுவோடு இருப்பது என்பது அதுவே ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மோமினை பொறுத்தவரையில் அந்த உதுவை லா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின், ஒவ்வொரு நேரமும் உது முறிந்த பொழுதெல்லாம் உது எடுத்துக்கொண்டு எந்த நேரம் ஒரு மனிதன் ஒரு விசுவாசி உதுவோடு இருக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு பலவிதமான பாதுகாப்புகள் கிடைக்கிறது. ஒரு விசுவாசியை தவிர அந்த உதுவை ஒரு மனிதன் எந்த நேரம் பேணிக்கொள்ள முடியாது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான சிறிய சிறிய அமல்கள் எல்லாம் இந்த விசேஷமாக இந்த சங்கியான மாதத்திலே நாங்கள் செய்ய பழகிவிட்டோமே ஆனால், நாங்கள் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதை செயல்படுத்துவோமே ஆனால், நம்முடைய வழிகளிலே அவைகள் நாங்கள் எங்களுடைய வழக்கத்திலே கொண்டு வருவோமானால், வாழ்நாள் முழுக்க மௌத்து வரையும் அதை அமைத்துக் கொள்ள பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவான். பிரார்த்தனை என்பது, துஆ என்பது ஒரு இபாதத், அது வணக்க வழிபாடு. அதை நாங்கள் இபாதத் என்றே கருதுவதில்லை. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வந்துவிட்டால் மட்டும், ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் மட்டும், ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மட்டும், ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகிவிட்டால் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய வளமைக்கு நாங்கள் வழக்கம் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு இபாதத், இது வணக்கம். அந்த துஆ கூட நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருகிறது, நெருக்கத்தை பெற்று தருகிறது. அந்த படைத்தரப்பு அல்லாஹ்வின் உயர்த்தப்பட்ட கையை வெறுங்கையாக ஆக்குவதற்கு, வெறுங்கையாக திருப்பி விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். படைத்தரப்பு என்ன சொல்கிறான்? உதுஊனி, என்னத்தை பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன், துஆவை கபூல் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அடியார்களாகிய நாங்கள் அது ஒரு இபாதத் என்றே கருதாமல், அதை நம்முடைய வளமையில் வழக்கத்தில் அந்த ஒரு இபாதத்தாக நினைத்து செய்யாமல் தேவைக்கு மட்டும் அந்த துஆவை வைத்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய துருப்பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சின்ன அமல்களின் மூலமாக அது மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து விட்டால் 2 ரக்காத்துகள் பள்ளியுடைய காணிக்கை தொழாமல் உட்காராதீர்கள், உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஜும்மாவுடைய குத்பாவுக்கோ ஏனைய ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு பள்ளிவாசல் நேர காலத்தோடு வந்துவிட்டோம் என்று விட்டால், சாதாரண பள்ளிவாசலை நிக்கா நடைபெறுகிறது, அதில் இடையிலே வருபவர்கள் யாரும் தஹிய்யத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டு அமரக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாகத்தான் அதிகமாக காண கிடைக்கிறது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அன்பார்களே, இப்படியான சிறிய சிறிய அமல்கள் நமக்கு நம்மை விட்டு விலகி சென்று அப்படியான அமல்களை தப்பி போய்விடக்கூடிய அமைப்பில் நாங்கள் பழகிக்கொள்ளக்கூடாது. எனவே இந்த சின்ன சின்ன அமல்களை தேடி விசேஷமாக இந்த அல்லாஹ்வின் மாதமான இந்த முஹர்ரம் மாதத்திலே தொடங்கி நம்முடைய வாழ்நாள் முழுக்க எவ்வளவு காலம் உலகத்திலே உயிரோடு இருப்போம் என்று நமக்கு தெரியாது. எனவே எஞ்சிய காலங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே கழித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கோருவது, இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது அல்லாஹ் மிக விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். பாவ மன்னிப்பவர் தேடுபவர்களை, தௌபா செய்பவர்களை, இஸ்திக்ஃபார் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அதுவும் ஒரு இபாதத்தாக, அதுவும் ஒரு திக்ராக, படைத்த
படைத்த ரப்பை காலை மாலை ஔராதுகள் ஓதுகிறோம். அந்த படைத்த ரப்பு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். இது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடாக நாங்கள் மாற்றிக்கொண்டு எங்களுடைய வழக்கத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அல் குர்ஆன் ஓதக்கூடிய வளமை நம்மிடத்தில் மிக மிக அதிகமாக குறைவாக இருக்கிறது. எவ்வளவெல்லாம் நேரம் கிடைக்கும் அந்த நேரங்களிலே அதிகமாக அல் குர்ஆனை ஓதிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆனில் அன்பார்ந்தவர்களே, அதனுடைய நன்மைகளை பற்றி பேச்ச சொன்னால் எவ்வளவும் பேசுவார்கள், கதைப்பார்கள். அப்படியான குர்ஆன், நம்முடைய வழிகாட்டிய குர்ஆன், அதை அமுல் செய்வதே விஷயத்திலே ஓதக்கூடிய குறைந்தபட்சம் அதை எடுத்து ஓதக்கூடிய வழக்கம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான சிறிய சிறிய அமல்களிலிருந்து ஆரம்பித்து அன்றாட காலை மாலை ஔராதுகள், திக்ருகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுதல், தௌபா இஸ்திக்ஃபார் செய்தல், இதே மாதிரி குர்ஆன் ஓதுவது, அன்றாடம் செய்யக்கூடிய சுன்னத்தான நஃபிலான முன்பின் சுன்னாக்கள், இதே மாதிரி துஹாவுடைய தொழுகை, வித்ரு தொழுகை, விசேஷமாக கியாமுல் லைல் தொழுகை, இரவு தொழுகை இருக்கிறதே, இது மூமினை விட்டும் பிரியப்படாத எந்த நாளும் ஒவ்வொரு விசுவாசி அந்த இரவு சஹருடைய நேரத்திலே படைத்த ரப்பிடத்தை கையேந்தக்கூடிய சுஜூதிலே துஆ கேட்கக்கூடிய அந்த இரவு தொழுகையினுடைய வழக்கத்தை நாங்கள் இந்த காலங்களில் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய, அதாவது நம்முடைய நாட்டிலே பிறை கண்ட பிரகாரம் எதிர்வரக்கூடிய வியாழனும் வெள்ளியும் நோன்பு பிடிக்க வேண்டிய சுன்னாவாக இருக்கிறது. வியாழக்கிழமை தாசுஆ 9வது நாளாகவும் வெள்ளிக்கிழமை 10வது நாளாகவும் இருக்கிறது. குறைந்தது அந்த தாசுஆ ஆஷூரா, அதே போல அதுக்கு அடுத்ததாக அந்த 9 தப்பிவிட்டால் 10 மட்டுமாவது அல்லது 10 12மாவது உலமாக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே தனிப்பட்ட முறையில் பிடிக்கலாம். குறைந்தது அப்படியாவது நாங்கள் செய்து கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அப்படியான இந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இந்த சங்கியான மாதத்திலே அதிகமான நன்மைகளை பெற்று அவனுடைய பாவமன்னிப்பு பெற்ற நல்ல கூட்டத்திலே நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அந்த யஹூதிகளிடத்தை கேட்ட பொழுது, நீங்கள் ஏன் எதற்காக இந்த 10வது முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியதற்கு நன்றி செலுத்துமாக பிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் தான் உங்களை விட தகுதியானவர்கள் என்று கூறி நபி அவர்களும் இந்த ஆஷூரா தினத்தை நோன்பு பிடித்து சஹாபாக்களையும் பிடிக்க சொன்னார்கள். ஒரு சஹாபி பெண்மணி சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு இந்த ஆஷூராவுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுத்தோம் என்றால், சின்ன பிள்ளைகளை கூட நாங்கள் இந்த நோன்பை பிடிக்க வைத்தோம். அவர்கள் பிடித்து நோன்பை பிடித்து பகலாகும் பொழுது அவர்கள் களைத்து போய் அந்த பசி தாகம் என்று ஒரு சோர்வான நிலை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நாங்கள் விளையாட்டுகளை காட்டி அந்த எஞ்சிய நேரங்களை சூரியன் அஸ்தமனமாகும் வரை அவர்களை பராக்காக்கி கொண்டிருப்போம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கலாம். அதிகமான வணக்க வழிபாடுகள் யஹூதிகளும் அதை செய்கிறார்கள் என்று தெரிந்தால், அது மார்க்கமாக இருந்தாலும் கூட நாங்கள் அதிலே கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினார்கள். அதிலே ஒன்றுதான் கடைசி பகுதியிலே நபி அவர்கள் சொன்னார்கள், லைன் பகைத்து இலா காபிலின், எதிர்வரக்கூடிய வருடம் வரை நான் ஹயாத்தோடு இருந்தால் லாசூமன் தாசிஅ, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளிலும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த வருஷம் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. அந்த ஹதீஸை வைத்து உலமாக்களுடைய தீர்ப்பு தாசுஆவுடைய 9வது நாளிலும் நோன்பு பிடிப்பது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாமிய சரித்திரத்திலே ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு நடந்த ஒரு யுத்தத்திலே கர்பலாவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது ஹிஜ்ரி 61வது ஆண்டு. நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு 50 வருடங்களுக்கு பிறகுதான் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு வழிகட்ட ஷியாக்கள், ராஃபிலாக்கள், இதில் 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டத்தினர் நபி அவர்களுடைய அஹ்லுல் பைத்தை அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஒரு சிலர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதிலே நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இப்படியான இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய தினம் வந்துவிட்டால் ஒரு சிலர்கள் பெரிய கொண்டாட்டங்களை நடத்துகிறார்கள். எதற்காக? அந்த அஹ்லுல் பைத்தை நேசித்தவர்கள்.
அதே மாதிரி அஹ்லுபைத்தை நேசித்தவர்களில் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதுக்காக கவலைப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டது போல் அன்றைய தினத்திலே தன்னை வெட்டி கீறி கிழித்து கொண்டு இரத்தங்களை ஓட வைக்கக்கூடிய அவலட்சணமான நிலையும் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஆஷுராவுடைய நோன்பு பிடிப்பது அல்லது அதில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதுக்காக வைக்கப்பட்டோண்டல்ல. அது பிறகு நடந்தது. ஏதோ அது மிக்க கவலையான ஒரு செய்தி தான் கொல்லப்பட்டது. ஆனாலும் அதற்காக வேண்டிதான் இப்படி நடக்கிறோம் என்று உலகத்திலே விதி கொண்டாட்டங்களும் இன்று பார்க்கலாம். பல இடங்களிலே இந்த ஆஷூராவினுடைய கொடியேற்றம் என்று சொல்லி முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஆஷூராவினுடைய அதுக்காக கொடியேற்றங்கள் யா ஹுசைன் அல்லது ஹுசைனைன் அல்லது ஹசனைன் என்று பலவிதமாக ஒவ்வொரு விதத்திலும் பெரிய நோட்டீஸுகள் போட்டு பள்ளிவாசல்களை கொடியேற்றங்கள் செய்து அதற்காக வேண்டி சில மௌலிதுகள் கூட கட்டப்பட்டு அவர்கள் மீது ஓதப்படுகிறது. அப்படியான மார்க்கத்தில் இல்லாத பித்அத்துகள் ஷிர்கான விஷயங்கள் எவ்வளவு நடைபெற்றுக் உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாம் என்பது தூய்மையானது மார்க்கம். குர்ஆனும் சுன்னாவும் அதை நமக்கு சொல்லித்தரவில்லை. அல் குர்ஆனும் சொன்னவைகள் நபி அவர்களுடைய ஹதீஸ்கள் சொன்னவைகள் நமக்கு பல இருக்கிறது. அவைகளை எடுத்து நடப்பதற்கு நமக்கு காலமும் நேரமும் போதாமல் இருக்கும் பொழுது இஸ்லாத்துக்கு ஏனையவர்களுடைய வாழ்விலிருந்து இரவல் வாங்குவதற்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. மார்க்கத்தில் இல்லாதவைகளை நாங்கள் செய்வதற்கோ அதுக்கு ஆதரவு வழங்குவதற்கோ அதை விரும்புவதற்கோ அதை நாங்கள் நேசிப்பதற்கோ செய்யக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான கர்மங்களை தவிர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய அவன் நபி அவர்கள் காட்டிய வழிமுறையில் அழகான வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய பெற்றார்கள் மூதாதையர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நமது கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி ஈமானோடு மரணித்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உலகத்திலே செய்த நன்மைகளை அல்லாஹ் இஹ்லாஸோடு செய்தனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆக்கி மேலான சுவர்க்கத்திலே நம் அனைவர்கள் ஒன்று சேர்த்தருள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம்.